Hi guys, welcome to Tamil Skill Lab YouTube channel. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட Spring Boot application version 3ல வந்து எப்படி வந்து Swagger வந்து implement பண்ணி லைக் in front end developers அல்லது back end developers அல்லது product owners எப்படி வந்து ஒரு API டெஸ்ட் பண்றதுக்கு அவங்க வந்து டெமோ பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ அதுக்கு வந்து எப்படி வந்து ஒரு Swagger டூலை வச்சு நம்மளோட API வந்து டெஸ்ட் பண்றதுக்கு, தென் நம்மளோட APIயோட டீடைல்ஸ் டிஸ்ப்ளே பண்றதுக்கு, தென் அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்க்கறது, தென் இன்புட் டைப் பேராம்ஸ் பார்க்கறதுக்கு, தென் ரெக்வஸ்ட் பாடி டைப் பார்க்கறதுக்கு. ஸோ இது எல்லாத்துக்கும் எப்படி வந்து ஸ்வாகர் வச்சு ஒரு யூஐ ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபார் தட் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு சிம்பிள் ஸ்ப்ரிங் பூட் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒர்க் ஸ்பேஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். தென் நம்ம நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிக்குவோம். ஸோ create new starter project, then type maven, then java version 17 இருக்கட்டும். so com dot common skill நம்ம இப்போ கிரியேட் பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா கோர்ஸுங்கிற இதுக்கு தான் நம்ம சர்வீஸ் கிரியேட் பண்ண போகிறோம். கோர்சஸ் டிவி வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு. தண்ணி கோர்ஸ் then com dot common skill dot course. Okay. Courses first. Next. Then tools பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வெப் போட்டுக்கணும். ஸோ ஸ்ப்ரிங் வெப், ஏன்னா நம்ம ஸ்ப்ரிங் பூட் வெப் சர்வீஸ் கிரியேட் பண்ண போகிறோம், அதனால ஸ்ப்ரிங் வெப் இம்போர்ட் பண்ணிக்கிறோம். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெவ் டூல்ஸ். ஸோ ஸ்ப்ரிங் பூட் டெவ் டூல்ஸ் இது வந்து நம்ம ஒவ்வொரு ஃபைல்ஸ் நம்ம சேவ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக் நம்ம சர்வர் வந்து ரீஸ்டார்ட் பண்ணாமல் அதுவே ரீலோட் பண்ணிக்கும். தென் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டேட்டாபேஸ்க்கு MySQL டிரைவர், தென் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஜேபிஏக்கு ஜேபிஏ டிபெண்டன்சிஸ் ஸ்ப்ரிங் டேட்டா ஜேபிஏ. நம்ம MySQL டிரைவர் வச்சு டேட்டாபேஸ் கூட இன்டகிரேட் பண்ணுவோம் இல்லைங்களா, கம்யூனிகேட் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து ஸ்ப்ரிங் டேட்டா ஜேபிஏ யூஸ் பண்ணுவோம். தென் நெக்ஸ்ட் லாம்பாக். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நம்ம டிஃபால்ட் கெட்டர் செட்டர்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் அதெல்லாம் கிரியேட் பண்ணாமல் இருக்கிற பாய்லர் பிளேட் கோடை வச்சு நம்ம டைரெக்டாக வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்காக லாம்பாக் பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணுவோம். தென் இதெல்லாம் ஃபைன். தென் ஸ்வாகருக்கு வந்து இன்னொரு பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணோம். அதை நான் இன்பிட்வீனில் சொல்கிறேன். இந்த அப்ளிகேஷன் ரெடி பண்ணதுக்கப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆனதுக்கப்புறம் ஸ்வாகர் எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கறதுல நான் ஸ்வாகருக்கு வந்து என்ன டிபெண்டன்சி ஆட் பண்ணுங்கிறது சொல்லிடுறேன். அண்ட் மெயின் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் பூட் வெர்ஷன் 3.3. ஓகே, அப்ளிகேஷன் ஃபினிஷ் கொடுத்துறேன். ஸோ அப்ளிகேஷன் செட்டப் ஆகட்டும். 80% பில்டிங். ஸோ 100% முடிஞ்சிருச்சு. தென் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சிம்பிளாக நம்ம அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். ரன் ஆஸ் ஜாவா அப்ளிகேஷன். பை டிஃபால்ட்டாக வந்து ஸ்ப்ரிங் பூட்டில் வந்து சர்வர் வந்து டிஃபால்ட்டாகவே வந்துடும். ஓகே, யா ஆக்சுவலி நம்ம வந்து நம்ம MySQL டிரைவர் அண்ட் டேட்டா ஜேபி ஆட் பண்ணியிருப்போம் இல்லைங்களா. ஸோ டிபெண்டன்சி ஆட் பண்ணிருந்தால அதுக்கு வந்து நம்ம சோர்ஸ் எந்த டேட்டாபேஸ்லேருந்து அதை எடுக்கணும் அப்படின்னு நம்ம இன்புட் கொடுக்கணும். அது இல்லாதனால அது நம்ம எரர் த்ரோ பண்ணுது. ஸோ ஃபஸ்ட் ரிசோர்ஸ் போயிடுங்க, அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸ். இதில் வந்து ஸ்ப்ரிங் டாட் அப்ளிகேஷன் டாட் நேம் இருக்குது. தென் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டாபேஸோட ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இங்கே கொடுக்கணும். ஸோ டேட்டாபேஸ் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுக்குற முன்னாடி ஃபஸ்ட் நம்ம போய் டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிடலாம். ஸோ MySQL ஒர்க் பெஞ்ச் ஓப்பன் பண்ணிட்டேன். கிரியேட் டேட்டாபேஸ் கோர்ஸ் டீடைல்ஸ், எக்ஸிக்யூட் டேட்டாபேஸ் கிரியேட்டட். தென் டேட்டாபேஸை யூஸ் பண்ணிக்கிறேன், யூஸ். தென் இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா ஸ்கீமா ரெடியாக இருக்கும். கோர்ஸ் டீடைல்ஸ் ஸ்கீமா ரெடியாக இருக்கும் டேட்டாபேஸ். நம்ம அதை வந்து கோடில் வந்து போட்டுடலாம் கான்ஃபிகரேஷன்ஸில். ஸோ ஸ்ப்ரிங் டாட் டேட்டா சோர்ஸ் டாட் URL JDBC MySQL // ஸோ லோக்கல் ஹோஸ்ட்டில் தான் ரன் ஆகிட்டு இருக்கு நம்மளோட JDBC 3306/schema course details. Then username password போடணும். spring.data source
dot username root, then password spring dot data source dot password system. Then நம்ம driver class வந்து mention பண்ணணும் spring dot data source dot driver class name. So com dot நம்ம MySQL driver dependency add பண்ணிருந்தோம் இல்லைங்களா, cj jdbc driver. Then next வந்து like நம்ம JPA யூஸ் பண்ணி நம்ம டேட்டாபேஸ்ல இன்டகிரேட் பண்றதுனால அதுக்கான கான்ஃபிகரேஷன்ஸ் பாத்தீங்கன்னா, ஸோ ஸ்ப்ரிங் டாட், ஸோ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய கொரி இருக்கு பார்த்தீங்களா, ஆட்டோமேட்டிக்காக அது எக்ஸிக்யூட் ஆகல, அதை நமக்கு டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு கன்சோலில் வந்து டிஸ்பிளே பண்ணோம் அப்படின்னா JPA ஸோ SQL ட்ரூ. தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளோட எக்ஸிக்யூஷன் ஒவ்வொரு தடவையும் வந்து புது டேபிள் கிரியேட் பண்ணுவோம், இல்லை எக்ஸிஸ்டிங் டேபிள் இருந்துச்சுன்னா புது டேபிள் கிரியேட் பண்ணணும், சப்போஸ் எக்ஸிஸ்டிங் டேபிள் இருந்தால் அதுலேயே அப்டேட் பண்ணுமா அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ அதுக்கு ஸ்ப்ரிங் டாட் JPA டாட் ஹைபர்னேட் DDL ஆட்டோ இந்த அப்டேட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுத்துருவோம். ஸோ அப்டேட் மட்டும் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவோம். தென் அப்ளிகேஷன் ரீஸ்டார்ட் ஆகட்டும். ஸோ கோர்ஸ் அப்ளிகேஷனை ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள் அந்த எரர் வரல. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா கான்ஃபிகரேஷன்ஸில் லைக் JDBC MySQL கூட JDBC டிரைவர் வச்சு கனெக்ட் ஆயிடுச்சு, கனெக்ஷன் வந்து கம்ப்ளீட். ஓகே, தென் அடுத்து வந்து நம்மளோட அப்ளிகேஷனில் வந்து லைக் நம்ம கண்ட்ரோலர் ரைட் பண்ணுவோம். controller course controller finish at rest controller annotation add பண்ணனும். then add get mapping. so நமக்கு ஏதாவது default pathing இருந்துச்சுன்னா அதை நம்ம add பண்ணிக்கலாம். sorry, not get mapping, request mapping. okay, request mapping of /API. so இந்த context path வந்து முன்னாடி add பண்ணிக்கோ. then at get mapping of path. so path it will be welcome at request param string alert, just a simple method name now, welcome. so new string of welcome user. application save பண்ணிக்கலாம். then browserல localhost 8080/welcome API/welcome context path போட்டுருந்தோம் இல்லைங்களா, API/welcome. so welcome user வந்துருச்சு. then இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராப்பர்ட்டிஸ் லைக் நம்ம டேட்டா பேஸ் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு JPA கிரியேட் பண்ணுவோம், ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணிட்டு தென் அதுக்கடுத்து அது கூட இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு சர்வீஸ் கிரியேட் பண்ணி தென் சர்வீஸ் வந்து நம்ம கண்ட்ரோலில் இன்டெகிரேட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து JPA ஃபஸ்ட்டு கான்ஃபிகர் பண்ணுவோம். ஸோ நியூ JPA ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணுவோம். இன்டர்ஃபேஸ் ஸோ JPA கிரியேட் பண்ணுறது முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து கோர்சஸ்க்கு வந்து என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கணும் நம்ம ஃபஸ்ட்டு அதை நம்ம கிரியேட் பண்ணணும். என்டிட்டின்னு சொல்லுவாங்க அதை. ஸோ கிளாஸ் கண்ட்ரோலர் இல்லை பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா என்டிட்டி நேம் கோர்ஸ். தென் annotations at entity, then at data Lombard annotations,
at no args constructor. Then at all args constructor. Then இது ரெண்டும் நம்ம போடும்போது உள்ள வந்து ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இனிஷியேட் பண்ணுவோம். ஸோ private int int இல்ல long id, then private string course name, then private string status, I mean completion status. Then இதில் பார்த்தீங்கன்னா ஐடி வந்து யூனிக்காக இருக்கணும். ஸோ ஐடி annotation இம்போர்ட் பண்ணிக்கிறேன். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா ஐடி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜெனரேட் ஆகும். ஸோ generated value of strategy நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும். strategy generation type dot auto. தென் இங்கே பார்த்தீங்கன்னா டேபிள் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ கிரியேட் டேபிள் கோர்ஸ். தென் நம்மளோட ஆட்டோமேட்டிக் ஜெனரேட்டட் ஐடி வச்சுருந்தோம் இல்லைங்களா. ஸோ அதுக்கு வந்து கோர்ஸ் சீக்வன்ஸ்னா ஒரு நியூ டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு. தென் ஐடி வந்து 1 போட்டாங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன டேட்டா என்டர் பண்ணாங்க. ஸோ இந்த 1 வச்சு அப்படியே ஆரம்பிக்கும். தென் 2 3 அந்த மாதிரி வரும்னு வச்சுக்கலாம். ஸோ என்டிடி எழுதியாச்சு. தென் இந்த என்டிடி வச்சு லைக் நம்ம டேட்டா பேஸ் கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு ரெபாசிட்டரி ரெடி பண்ணணும். ரெபாசிட்டரி வந்து கிளாஸ் தேவையில்லை, இன்டர்ஃபேஸ் இருந்தால் போதும். ஏன்னா நம்ம எந்த ஒரு ஃபங்க்ஷனாலிட்டிஸும் உள்ள எழுத போகிறதுல. என்டிடியில் ரெப்போ, தென் கோர்ஸ் ரெபாசிட்டரி. ஸோ ரெபாசிட்டரி மென்ஷன் பண்ணுறதுக்கு ரெபாசிட்டரி அனோட்டேஷன் போடணும். அட் ரெபாசிட்டரி, then extends jpa repository of class பார்த்தீங்கன்னா என்ன இதில் நம்ம ஆப்ரேட் பண்ணுறோம். ஸோ கோர்ஸோட என்டிட்டி ஆட் பண்ணோம். தென் ஐடி ஆஃப் long, தென் முடிஞ்சது. ஸோ இப்போ வந்து ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணியாச்சு. தென் இந்த ரெபாசிட்டரியில் வந்து நம்ம ரெபாசிட்டரி வச்சு டேட்டாபேஸில் ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து நம்ம சர்வீஸ் கிளாஸ் கிரியேட் பண்ணோம். ஸோ ஃபார் தட் ஐ எம் ரைட்டிங் கிளாஸ் கோர்ஸ் சர்வீஸ். ஸோ பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பேக்கேஜ். கோர்ஸ் சர்வீஸ் பண்ணதுக்கப்புறம் ஆட் சர்வீஸ். தென் இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து சர்வீஸ் ஆட் பண்ணுறதுக்கு, அப்டேட் பண்ணுறதுக்கு, டெலிட் பண்ணுறதுக்கு, த்ரெட் ஆப்ரேஷன் எல்லாத்தையும் பண்ணுவோம். ஸோ பப்ளிக் ஃபர்ஸ்ட் வந்து டேட்டாவை கெட் பண்ணுறதுக்கு எழுதுவோம். ஸோ கோர்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து லிஸ்ட் ஆஃப் கோர்சஸ் எடுப்போம். ஸோ லிஸ்ட் ஆஃப் கோர்ஸ், தென் கெட் courses, return. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கோர்ஸ் ரெபாசிட்டரி பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு இன்ஜெக்ஷன் கிரியேட் பண்ணணும். கோர்ஸ் ரெபாசிட்டரி ரெப்போ. ஸோ அட் ஆட்டோவேர் இன்ஜெக்ஷன் டிஃபரன்ஸ் இன்ஜெக்ஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். தென் repo dot find all of. So course. Then அடுத்து பார்த்தீங்கன்னா ஐடி வச்சு ஃபைண்ட் பண்ணுறது. ஸோ பப்ளிக் கோர்ஸ் get course by id, then long id, return repo dot find by id
of id. So dot or else null. Suppose data இல்லைனா null return பண்ணிடு அப்படி நம்ம சொல்லிடுவோம். Then course by id எடுத்தாச்சு. Then course add பண்ண போறோம். course add பண்றது service class, I mean service function எழுதணும். Public course add course return repo dot save of course. And update the same thing. So public course update course of. So இது ரெண்டுக்குமே வந்து like add course and update course வந்து நம்ம சேம் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். Then அதுக்கு பார்த்தீங்கன்னா delete course. So public string delete course of long id வச்சு delete பண்ண போறோம். Return repo dot delete by id of id. Return deleted successfully. Then get பண்றதுக்கு get all specific இதை get பண்றதுக்கு add update delete எல்லாத்தையுமே பண்ணியாச்சு. Then இதை வச்சு like நம்ம வந்து கண்ட்ரோலர்ல வந்து எழுதணும். So first thing get mapping. Okay, so at get mapping இதில் பார்த்தீங்கன்னா path வந்து courses get all courses. ஓகேங்களா? so get courses first parameter எதுவுமே இல்லை. then return பார்த்தீங்கன்னா service class வந்து ரெடி பண்ணணும். so course service service. Then type it was private. Then add auto wire. Then return course service dot get courses. So string illa, so list of course. Then next specific element. Okay, so get mapping course by id. So at path variable long id. course service dot get course by id of id. Okay, so the next at post mapping. So post on the add post mapping string return a course down. Then add course slash course. Then at request body string entity course. Then return course service dot add course of course.
then update. Okay, so update ku put mapping of path course / id path variable string id la long id and request body string entity la course. ஸோ முடிஞ்ச வரைக்கும் டிஃபால்ட் ஜென்ரேட்டர் ஃபங்க்ஷன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து கோட் வந்து டக்கு டைப் பண்ணிடலாம். ஸோ கோர்ஸ் சர்வீஸ் டாட் add course of course. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா add courseக்கும் அதே update courseக்கும் நான் அதே இதை போட்டேன். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா delete. ஸோ add delete so delete mapping same so /course / id then return பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா return type பார்த்தீங்கன்னா string. so public string. so put method name இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா so update course. okay, then string delete course at path variable long id for service dot course of id. ஸோ நம்ம கண்ட்ரோலர் சர்வீஸ் அண்ட் ரெபாசிட்டரி எல்லாத்தையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம். இது எல்லாத்தையும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ போஸ்ட்மேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கோர்ஸை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஜாவா ஸ்டேட்டஸ் 2 தென் ஐடி கோர்ஸ் நேம் கம்ப்ளீஷன் ஸ்டேட்டஸ். ஸோ ஓகே, ஸோ நம்ம வந்து கோர்ஸ் நேம்னு போட்டிருக்கோம் ஆக்சுவலி. ஸோ தட்ஸ் ஃபைன். ஸோ கோர்ஸ் நேம் completion status. ஓகேங்களா, கோர்ஸ் நேம் கம்ப்ளீஷன் ஸ்டேட்டஸ் மாறிடுச்சுங்களா. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா கெட் கோர்சஸ் ஏபிஐ கோர்சஸ் 1 2 ரெண்டுமே வந்துச்சு. தென் 2 ஐ மீன் 1 வச்சு கெட் பண்ணுறேன் நல் தென் 2 வச்சு கெட் பண்ணுறேன் ஜாவா 2. ஓகே, தென் அப்டேட் கோர்ஸ். ஸோ கோர்ஸ் 1 வந்து course name completion status. so update பண்ணிட்டேன். so new course ஆட் ஆயிருக்கு. then fishing put update issue actually find out பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா 1 சென்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல வந்து ஐடி 1 சென்ட் பண்ணல. ஸோ தட்ஸ் வை ஸோ நான் மாற்றுறேன். ஸோ ஹியர் கோர்ஸ் டாட் செட் ஐடி ஆஃப் லாங் ஐடி. ஸோ இப்போ நீங்கள் 1க்கு மாற்றுறீங்கன்னா 1 தான் ரிட்டர்ன் ஆகும். ஸோ 1 கோர்ஸ் நேம் ஜேசன் கம்ப்ளீட்டட். இப்போ பார்த்தீங்கன்னா 3 கோர்சஸ் இருக்கும். ஸோ கெட் கோர்சஸ் 1 JSON கம்ப்ளீட்டர் மாறிடுச்சு. தென் ஹியர் முன்னாடி இது பண்ண புது ஐடி தென் டெலிட். ஸோ டெலிட்டில் பார்த்தீங்கன்னா கோர்ஸ் 3 வந்து டெலிட் பண்ணுறேன். டெலிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. இப்போ நீங்கள் போய் கெட் கோர்சஸில் பார்த்தீங்கன்னா 2 கோர்சஸ் தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம சிம்பிள் ஒரு ஏபி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியாச்சு. தென் இந்த ஏபியில் வந்து எப்படி நம்ம ஸ்வாகர் இன்டெகிரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸ்வாகர் யூஐ நம்ம இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்வாகர் யூஐ என்ன தென் ஸ்வாகர் யூஐ எதை வந்து நமக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ ஃபார் தட் அதை பார்க்க முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து ஸ்வாகர் யூஐ வந்து லைக் ஓப்பன் ஏபி ஸ்பெசிஃபிகேஷனுங்கிற ஒரு கான்செப்டை தான் வந்து யூஸ் பண்ணோம். ஸோ ஓப்பன் ஏஐ ஸ்பெசிஃபிகேஷன்னா என்னன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா லைக் ஸோ அது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுருக்கோம். லைக் HTTP ரெக்வஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ அது வந்து போத்
ஹியூமன்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் ரெண்டு பேருமே ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுற அளவுக்கு லைக் அந்த ஸ்பெசிஃபிகேஷன் வச்சுருக்கிறதா இருக்கணும். ஃபார் மீன்ஸ் நம்ம கெட் மேப்பிங், கெட் போஸ்ட் டைப் ஆஃப் ரெக்வஸ்ட் இருக்கணும் சொல்லலாம். இது எல்லாமே வந்து ஓப்பன் ஏபிஐ ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ தென் இந்த ஓப்பன் ஏபிஐ ஸ்பெசிஃபிகேஷன் வந்து லைக் இப்போ அந்த ஃபங்க்ஷன்ஸ், அந்த ஃபங்க்ஷனோட இம்ப்ளிமெண்டேஷன் அதெல்லாம் பார்க்காம லைக் ஒரு கெட் அப்படின்னு ரெக்வஸ்ட் டைப் பார்த்தோன்னா இது வந்து ஒரு டேட்டா வந்து கெட் பண்ணுறது. போஸ்ட் ஆஃப் டைப் பார்த்தோன்னா ஒரு டேட்டா வந்து டேட்டாபேஸில் அப்டேட் பண்ணுறது. அந்த மாதிரி வந்து ஒரு டாக்குமெண்டேஷன் மூலமாக நமக்கு தரக்கூடிய பர்பஸ் தான் வந்து இந்த ஓப்பன் ஏபிஐ ஸ்பெசிஃபிகேஷன் வந்து ஒர்க் பண்ணி கொடுக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம வந்து லைக் ஓப்பன் ஏபிஐ ஸ்பெசிஃபிகேஷன் நம்மளோட அப்ளிகேஷன் வந்து பர்ஃபெக்டாக டிஃபைன் பண்ணால் லைக் கன்சியூமர் அல்லது ஒரு டெவலப்பரை வந்து லைக் ஈஸியாக வந்து ஏபிஐ வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியும். வித் ரியல் டைம் எக்ஸிக்யூஷனோட டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியும் வித்தவுட் மச் நாலேஜ் ஆன் த இம்ப்ளிமெண்டேஷன். ஓகேங்களா? தென் ஸோ இந்த ஓப்பன் ஏபிஐ தான் யூஸ்டு பை டாக்குமெண்டேஷன் ஜெனரேஷன் டூல்ஸ். அந்த டாக்குமெண்டேஷன் ஜெனரேஷன் டூல்ஸ் தான் வந்து ஸ்வாகர். ஒன் ஆஃப் த டாக்குமெண்டேஷன் ஜெனரேஷன் டூல்ஸ் வந்து ஸ்வாகர்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஸ்வாகர் தான் வந்து நமக்கு வந்து யூஐ, தென் அதுக்கடுத்து அதை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய எக்ஸிக்யூஷன், அது எல்லாத்தையுமே இந்த ஸ்வாகர் வந்து நமக்கு வந்து ரெடி பண்ணி கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி ரெடி பண்ணி கொடுக்குற ஸ்வாகர் யூஐல வந்து லைக் நம்ம வந்து டேரெக்டாக வந்து டெவலப்மெண்ட் டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியும். தென் டாக்குமெண்டேஷன் ஃபுல் டீடைல்ஸ் பார்க்க முடியும். தென் ஒரு ரெக்வஸ்ட் டைப், ஐ மீன் ஒரு ரெக்வஸ்ட் இருக்குன்னா அந்த ரெக்வஸ்டோட ஃபுல் பர்பஸை வந்து நம்ம அந்த ஸ்வாகர் யூஐலே இருப்போம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் இல்லைங்களா அந்த அனோடேஷன் வந்து டைரெக்டாக இங்கே மேப் ஆகிடும் வச்சுக்கோங்களேன் ஸ்வாகர் யூஐல. லைக் ஓப்பன் ஏபிஐ ஸ்பெசிஃபிகேஷன் வச்சு தான் நம்ம அந்த அனோடேஷன் கிரியேட் பண்ணியிருக்கனால லைக் நம்ம அந்த அனோடேஷன் யூஸ் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி டாக்குமெண்ட் வந்து ஸ்வாகர் யூஐ விச் மீன்ஸ் அந்த டூல்ஸில் வந்து டேட்டா வந்து இன்டெகிரேட் பண்ணிடும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வாங்க நம்ம எப்படி வந்து என்ன டிபெண்டன்சி வேணும், அதை எப்படி இம்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் டிபெண்டன்சி வேணுங்கிறதுக்கு மேவன் டிபெண்டன்சி. ஸோ இதில் போயிட்டு நமக்கு தேவைப்படுற டிபெண்டன்சி வந்து நம்ம சர்ச் பண்ணலாம். ஸோ நமக்கு தேவைப்படுற டிபெண்டன்சிஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் டாக் -open API -UA. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் பூட் வெர்ஷன் 3க்கு. வெர்ஷன் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் டாக் -open API -starter -webMVC -UA. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து யூஸ் பண்ணுவோம். இது வந்து நம்ம வெர்ஷன் 3ங்கிறதுனால இந்த பேக்கேஜ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓப்பன் ஏ இதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1.16 இந்த வெர்ஷன் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ டிபெண்டன்சிஸ் நான் காப்பி பண்ணிக்கிறேன். தென் ஹியர் form.example ஓப்பன் பண்ணிக்கிறேன். டிபெண்டன்சிஸில் வந்து ஆட் பண்ணிடுறேன். தென் சேவ். ஸோ பில்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ டிபெண்டன்சி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிடுச்சு. ஸோ application failed to resolve. You are allowed to data source already configure பண்ணியிருக்கு. Start close application. Still your attribute not specified. Application properties எல்லாமே இருக்கு. And why application? Okay, so application வந்து ஒரு தடவை ஃப்ரெஷ்ஷாக ரன் பண்ணுறேன். close application. Okay. ஸோ ஜேபிஐ செட்டப் ஆகிறதுல ஏதோ ப்ராப்ளம்ஸ் இருக்கு. டேட்டா சோர்ஸ் யூஆர்எல் ஆக்சுவலி நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோமே. டேட்டா சோர்ஸ் யூஆர்எல் யூ ஸ்பெசிஃபை. ஓகே, நான் டேட்டாபேஸில் செக் பண்ணுவோம். ஸோ டேபிள்ஸை ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ டேபிள்ஸில் பார்த்தீங்கன்னா கோர்ஸ் டேபிள் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரைட் கிளிக், செலக்ட் ரோஸ். ஸோ ID1 completed JSON, ID2 to do Java எல்லாமே இருக்கு. It's not loaded. ஸோ அதில் மேவன் வச்சு பில்டப் பண்ணுவோம். ஸோ ரன்னஸ் மேவன் இன்ஸ்டால் ஒரு தடவை கொடுப்போம். ஓகே, ஸோ பில்டர் சக்ஸஸ் ஆகிடுச்சு. தென் நான் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணி ட்ரை பண்ணுவோம்.
So file main file run as Java application. So still issue வரக்கூடாது. Yes, அந்த issue வரல. Then இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த Swagger dependency நம்ம ஆட் பண்ண which means open API டாக்குமெண்ட்ஸ் ஆட் பண்ணோன்னே லைக் ஸ்ப்ரிங் டாக்கோ ஆட் பண்ணியிருப்போம் இல்லைங்களா அந்த டிபெண்டன்சிஸ். ஸோ ஆட் பண்ணோன்னே பை டிஃபால்ட்டாக வந்து ஸ்வாகர் வந்து வந்துடும் வச்சுங்களேன். ஸோ அந்த ஸ்வாகர் நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ப்ரௌசரில் ஸோ க்ளோஸ்ட் 8080 தென் ஸ்வாகர் யூஐ index.html. ஓகே, எஸ் இட்ஸ் ஓகே. எஸ் ஆக்சுவலி இங்கே நான் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். லைக் நான் வந்து ஸ்ப்ரிங் புட் 2 வெர்ஷனோட டிபெண்டன்சி தான் அங்கே ஆட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி நம்ம ஸ்ப்ரிங் புட் 3 யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா. ஸோ அதுக்கேற்ற டிபெண்டன்சி வந்து நம்ம இங்கே ஆட் பண்ணணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி சொல்லுங்கல்ல ஸ்ப்ரிங் டாட் ஐஃபன் ஓப்பன் ஏஐ ஐஃபன் ஸ்டார்டர் டாட் வெப் எம்விசி ஐஃபன் யூஏ தென் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 2.0.3. தென் இப்போ நான் வந்து அப்ளிகேஷன் ஒரு சேவ் பண்ணுறேன். தென் அப்ளிகேஷன் ஸ்டாப் பண்ணிட்டு மேவன் பில்ட் கொடுக்குறேன். மேவன் இன்ஸ்டால். ஸோ பில்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் லைக் நம்ம மறுபடியும் அப்ளிகேஷன் வந்து ரீஸ்டார்ட் பண்ணிட்டு ஸ்வாகர் யூஐ ஆக்சஸ் பண்ணுவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா லைக் என்ன ஸ்ப்ரிங் பூட் வெர்ஷனுக்கு நமக்கு வந்து என்ன டிபெண்டன்சிஸ் ஆட் பண்ணுவோம் அதை கரெக்டாக ஆட் பண்ணால் தான் லைக் ரெண்டும் வந்து இன்டெகிரேட் ஆகும் வச்சுங்களேன். ஸோ சாரி 2 month ரன் பண்ணிட்டேன். கிளாஸை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஸோ ஜாவா ரிசோர்ஸஸ் சாரி main.java course application Java application. ஸோ அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தென் இப்போ நம்ம போய் ஸ்வாகர் யூஐ ஆக்சஸ் பண்ணுவோம். ஓகே, ஸ்டில் சேம் எரர். ஸோ மேவன் ஒரு தடவை ஸோ ஸ்டாப் பண்ணிடுவோம். அப்ளிகேஷன் ஸ்டாப் பண்ணிட்டு மேவன் ஒரு தடவை க்ரியேட் பண்ணுவோம். ப்ராஜெக்ட் ஓகே, தென் run as Java application. ஓகே, ஸ்லாஷ் index.html ஓகேங்களா. ஸோ ஸ்வாகர் ஐஃபன் யூஏ ஸ்லாஷ் index.html. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லைக் 8080 ஜெனரேட்டர் சர்வர் நம்ம அங்கே போட்டிருந்த கோர்ஸ் கண்ட்ரோல் எல்லாமே வந்துச்சு பாருங்க. ஸோ கோர்ஸ் கண்ட்ரோலுங்கிற கிளாஸ் அதில் வந்து ஏபிஐ ஸ்லாஷ் கோர்ஸ் ஸ்லாஷ் ஐடி கெட்டுக்கு தென் புட் தென் கெட் கோர்சஸ் வெல்கம். ஸோ இப்போ வெல்கமுக்கு வந்து நான் வந்து ரைட் அவுட் கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னா ஸோ வரக்கூடியது பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் பாடியில் வெல்கம் யூசர் அப்படின்னு வந்துடும் வச்சுங்களேன். தென் அடுத்து வந்து லிஸ்ட் ஆஃப் கோர்சஸ் நான் எடுக்கிறேன். ரைட் அவுட் கிளிக் பண்ணி எக்ஸிக்யூட். ஸோ லிஸ்ட் ஆஃப் கோர்சஸ் 1 to எல்லாமே வந்துருச்சுங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா லைக் நமக்கு தேவைப்படுற நம்மளோட ஃபைல்ஸை நம்ம என்னென்ன கண்ட்ரோலில் ஆட் பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆகிடும். அண்ட் இதில் வந்து லைக் நம்மளோட கான்ஃபிகரேஷன்ஸ் கஸ்டமைசேஷன் எல்லாத்தையுமே நம்ம பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். தென் இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்ஸ்க்கோ அல்லது யூஐ டெவலப்பர்ஸ்க்கோ நம்ம கொடுக்கும்போது நம்மளோட ஏபி நாலேஜ் அவங்க எல்லாமே லைக் ஓகே லைக் ஸ்பெசிஃபிக் கோர்ஸ் இருக்குன்னா அந்த கெட் டைப் ஆஃப் ரெக்வஸ்ட்டு கோர்ஸ் ஐடி நம்ம போட்டு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சுடுறாங்க. அதை வந்து அவங்க வந்து டேரெக்டாக வந்து இன்டெகிரேட் பண்ணிடுவாங்க. ஓகே, தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வாகரில் வந்து எப்படி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஓப்பன் ஏபிஐ டெஃபினேஷன்ஸ் இதெல்லாம் டிஃபால்ட்டாக வருது இல்லைங்களா. ஸோ இதில் வந்து லைக் இந்த இடத்துல வந்து நம்ம இந்த என்டையர் சர்வீஸ்க்கு வந்து நேம் கொடுக்கறது, தென் அதோட வேர்ஷன் கொடுக்கறது, ஆத்தர் கொடுக்கறது, அதெல்லாம் எப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபார் தட் அது வந்து கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் நம்ம கொடுக்க முடியும். ஸோ நியூ கிளாஸ் course.config open API config. தென் இதை வந்து கான்ஃபிகரேஷன் மென்ஷன் பண்ணணும். கான்ஃபிகரேஷன் தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் ஏபிஐ கான்ஃபிக் வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து பீனை வந்து ஓவர் ரைட் பண்ணி ஜென்ரேட் பண்ணி கொடுக்கணும் வச்சுக்கோங்க. ஸோ அட் பி ஆஃப் பப்ளிக் ஓப்பன் ஏபிஐ
OAS models எல்லாமே வந்து இந்த OAS models வந்து நம்ம வந்து import பண்ணுவோம். Then my open API. Then first வந்து server create பண்றேன். So first வந்து நான் வந்து server local server மட்டும் தான் இருக்கு. So dev server equal to new server of. So server first import பண்ணிக்கலாம். OAS models dot server. Then dev server dot set URL. URL நம்ம கொடுக்கலாம். So http local இது வந்து ஃபுல்லாக வந்து கஸ்டமைஸ் பண்ணுறோம் localhost 8080. Then அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா description. So div server dot set description of server URL in dev environment. ஸோ ரிட்டர்ன் பண்ணனால அது எரர் காமிக்குது. தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டெல் சர்வர் அதேமாரி நமக்கு வந்து ஒரு ப்ரொடக்ஷன் சர்வர் இருக்குன்னு வைங்களேன். அந்த ப்ரொடக்ஷன் சர்வர் எப்படி வந்து ரெடி பண்ணுறது? சேம் இதே மாதிரி தான் டெல் சர்வர் மாதிரி தான். ஸோ சேம் டைப் ஆஃப் சர்வர் காட்டுன்னு வச்சுக்கலாம். ஸோ ப்ராட் சர்வர் https skillhub.com set server URL in prod environment. ஸோ ஸ்ட்ரிங்கை வந்து ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணலாம். தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கான்டாக்ட். ஸோ கான்டாக்ட் ஃப்ரம் annotations contact is equal to new contact of. So contact dot set email. So give contact new contact annotations info contact போட்டோம். ஸோ annotations info contact actually models info ஓகேங்களா. ஸோ models info எல்லாமே OASல மாடல்ஸ் தான் வச்சுருக்கேன். ஸோ set email of comments@gmail.com. ஸோ இதெல்லாமே அங்கே டிஸ்கிரிப்ஷன் வந்து டிஸ்பிளே ஆகும் வச்சுக்கலாம். தென் contact dot set name of comment skill hub. Contact dot set URL of like நம்மளோட வெப்சைட். So https comment skillhub.com. Then அதுக்கடுத்து நம்மளோட லைசன்ஸ் நம்ம போடுறோம் அப்படின்னா ஸோ லைசன்ஸ் மென்ஷன் பண்ணிக்கலாம். மாடல்ஸ் இன்ஃபோ MIT license new license dot name of MIT license then dot URL of https. ஸோ நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ string choose license MIT. ஓகே தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா info the new info of dot title நம்மளோட கான்ஃபிகரேஷன்ஸ்க்கு டைட்டில் வைக்கணும். ஸோ info ஃபர்ஸ்ட் இம்போர்ட் பண்ணிக்கணும். info models title new info then title of
tutorial management API, then dot version 1.0.0, then dot contact of contact, then dot description of this API endpoints manage tutorials. So I'm going to copy paste பண்ணிக்கிறேன். Then dot terms of service, tamilskillhelp.com ஓட terms of service slash terms. ஓகேங்களா? Then அடுத்து பார்த்தீங்கன்னா dot license இங்கே மென்ஷன் பண்ணுவோம், MIT license. Then info வந்து create பண்ணியாச்சு. Then return பண்ண பார்த்தீங்கன்னா new open API of dot info, then dot servers, info, then dot servers list of நமக்கு வந்து 2 server இருக்கு. ஓகேங்களா? So dev server, then prod server. So வந்து கஸ்டமைஸ் பண்ணியாச்சு. தென் இப்போ நம்ம சேவ் பண்ணோன்னே அப்ளிகேஷன் வந்து ரீஸ்டார்ட் ஆகும். இப்போ நீங்கள் பாருங்கள், இதில் வந்து எல்லாமே மாறி இருக்கும். ஸோ ரெஃப்ரெஷ், சார் பார்த்தீங்கன்னா tutorial management API, then this API exposes endpoints to manage tutorials, then terms and services, தமிழ் ஸ்கில் வெப்சைட், இமெயில், நம்ம அந்த இமெயில் மென்ஷன் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அது அப்படின்னா அவுட்லுக்கில் அது வந்து ஓப்பன் ஆகும். தென் MIT லைசன்ஸ், தென் அதுக்கடுத்து அந்த URL மென்ஷன் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, URL ஐ ஹோப் டெவ் URL இதோ எரர் வந்திருக்கு. ஸோ டெவ் URL ஒரு தடவை போய் நான் செட் பண்ணிட்டு வந்துடுறேன். ரைட், dev server, prod server. ஸோ லிஸ்ட் ஆஃப் எல்லாமே பர்ஃபெக்டாக தான் இருக்குது. ஸோ URL then save. So behavior something issue வந்திருக்கு. H0 survival and dev environment. Info.servers list.off of dev server dot prod server. So I hope dev server set ஆகல, ஏதோ இஷ்யூ வந்திருக்கு. prod server தூக்கிட்டேன். then செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ செட்டப் பண்ணுறாங்க, இந்த விஷயம் இருக்குது. ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்களா ஐடென்டிஃபைமெண்ட் இஷ்யூ. ஸோ ப்ராட் சர்வர்னு போட்டிருக்கோம். ஆனால் ப்ராட் சர்வருக்கு வந்து நம்ம வந்து ப்ராடே செட் பண்ணல. ஸோ ப்ராட் சர்வர் பேர் டெவ் சர்வர் போட்டோம். ஸோ சேம் ஆப்ஜெக்ட்லேயே வந்து ரீப்ளேஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். ஸோ நீங்கள் ரெஃப்ரெஷ் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து உங்களால் வந்து 2 சர்வீஸும் பார்க்க முடியும். லோக்கல் ஹோஸ்ட், ஸோ URL டெவ் என்விரான்மெண்ட், ஸோ URL ப்ராட் என்விரான்மெண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த இதில் பாருங்கள், பாசிபிள் டு ஃபெச், ஏன்னா அது டைரெக்டாக வந்து ப்ராட் URL ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணது எரர் வந்திருக்கு. சப்போஸ் இப்போ நான் வந்து லோக்கல் ஹோஸ்ட் URLக்கு இது பண்ணுறேன், தென் எக்ஸிக்யூட். ஸோ வெல்கம் யூசர் வந்துருச்சுங்களா. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் URLs வந்து நம்ம வந்து ஒரே இதில் வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம் வச்சுங்களேன். தென் இதில் பார்த்தீங்கன்னா லைக் இதுக்கு மேலே என்ன கஸ்டமைஸ் பண்ணுறதுக்குலாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது. லைக் இந்த கோர்ஸ் கண்ட்ரோலில் இந்த API கோர்ஸ் ஐடி இருக்குது பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து என்ன கஸ்டமைஸ் பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன். தென் நம்ம வந்து UI பார்த்துட்டோம். இதே அவுட்புட்டோட நமக்கு வந்து JSON ஃபார்மேட் வேணும், நம்ம வேணா லைக் கஸ்டமைஸ் பண்ணிக்குவோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபுல் UI 8080 v3/API/v3/API docs இந்த URL அடிச்சிங்கன்னா லைக் நம்ம அந்த ஸ்வாகர் UI அவுட்புட் இருக்கும் பார்த்தீங்களா, அது அப்படியே வந்து JSON ஃபார்மேட் ரெடி ஆகிடுச்சுங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையானதை வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்வாகர் UI ரெடி பண்ணியாச்சு.
தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் கண்ட்ரோல் இது எல்லாத்துக்கும் கொஞ்சம் கஸ்டமைசேஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு பற்றி இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல கோர்ஸ் கண்ட்ரோல் மட்டும் இருக்குங்களா. ஸோ இதில் வந்து என்ன கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு வந்து ஸோ நான் வந்து கண்ட்ரோலர் இருக்க போகிறேன். கோர்ஸ் கண்ட்ரோலரில் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலரில் ஸோ அட் tag from v3 OAS annotation stack. ஓகேங்களா. at tag of name கொடுக்குறோம். name is equal to tutorial, then description tutorial management APIs then save. இப்போ நம்ம இதில் செக் பண்ணலாம். ஸோ ரெஃப்ரெஷ் HTML அது பார்த்தீங்களா. ஸோ நம்மளோட டைட்டில் தென் டுட்டோரியல் மேனேஜ்மெண்ட் APIs. ஸோ அந்த கஸ்டமைசேஷன் எல்லாமே இங்கே வந்துருச்சுங்களா. ஓகே. தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஒரு ரெக்வஸ்ட்டை வந்து கஸ்டமைஸ் பண்ணுறது. தென் அதோட ரெஸ்பான்ஸ் வந்து லைக் இங்கே 200 மட்டும் தானே இருக்குது. லைக் மல்டிபிள் டைப் ஆஃப் ரெக்வஸ்ட் வந்து எப்படி நம்ம மேப் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து லைக் get course by ID. So get course by ID. ஓகேங்களா. ஸோ சாரி. ஸோ இப்போ இந்த இதுக்கு வந்து நான் வந்து என்ன கஸ்டமைசேஷன் எழுதுறேன். சில பார்த்தீங்கன்னா வந்து அப்படி இது பார்த்தீங்கன்னா at ஆப்ரேஷனில் சம்மரி ஈக்குவல் டு என்ன பண்ணும். ஓகேங்களா. ஸோ retrieve a tutorial using ID இதோட description. ஓகேங்களா. தென் summary. தென் description வந்து இன்னும் கொஞ்சம் லாங் info. gets the tutorial object using the past ID as path variable. ஓகேங்களா. தென் ஸ்ட்ரிங்கை க்ளோஸ் பண்ணிடலாம். தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா tags நம்ம மென்ஷன். ஓகே. tags tutorials then get then save. ஸோ இப்போ இந்த இது பார்த்தீங்கன்னா இங்கே அந்த இது அங்கே வந்து உங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபீட் ஆகிடும்னு வச்சுங்க. பார்த்தீங்களா. ஸோ retrieve the tutorial using its ID. இதில் வந்து get the tutorial object using past ID as path variable. ஓகேங்களா. தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸில் நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ டைப் ஆஃப் ரெஸ்பான்ஸ் இதில் வந்து 200 மட்டும்தான் இருக்குது. நம்ம வந்து நம்ம மல்டிபிள் டைப் ஆஃப் ரெஸ்பான்ஸ் ஆட் பண்ண இங்கே வரும்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரெஸ்பான்ஸ் ஆட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆட் API ரெஸ்பான்சஸ். ஏன்னா மல்டிபிள் ரெஸ்பான்சஸ்ஸு. ஸோ வந்து ஃபஸ்ட்டு திங் பார்த்தீங்கன்னா ஆட் API ரெஸ்பான்ஸ் ஆஃப் ஃபஸ்ட் வந்து ரெஸ்பான்ஸ் கோட் 200. ஓகேங்களா. தென் கண்டென்ட். தென் வந்து கண்டென்ட் equal to at content வந்து ஸ்கீமா வந்து மென்ஷன் பண்ணணும். ஸ்கீமானா அந்த டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட் நம்ம வந்து மென்ஷன் பண்ணுவோம்னு வச்சுக்கோங்களேன். ஸ்கீமா equal to at schema of implementation வந்து tutorial courses.class ஓகேங்களா. தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மீடியா டைப் பார்த்தீங்கன்னா application/json application/json. stringல கொடுக்கணும். 200 string. ஓகேங்களா. ஸோ ஒரு ரெஸ்பான்ஸ் நம்ம வந்து இது பண்ணியாச்சு. தென் இதில் நீங்கள் இப்போ போய் பார்த்தீங்கன்னா இவை வந்து
ரெக்வஸ்ட் பண்ணிங்கன்னா லைக் இதில் பார்த்தீங்கன்னா 200 ரெஸ்பான்ஸ் ஓகே. மீடியா டைப் பார்த்தீங்களா application/json வந்துச்சு. நம்ம அங்கே என்ன கொடுக்குறோமோ அது வந்துடும். இப்போ வந்து 200 கொடுத்துருக்கோம். தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா லைக் சிம்பிள் சேம் 404 500 கொடுப்போம்னு வச்சுக்கலாம். ஸோ கமா at API response code 404 then content equal to content. ஸோ அதில் வந்து எதுவுமே கொடுக்க மாட்டோம். ஜஸ்ட் கொடுக்கலன்னா நம்ம வந்து சும்மா எம்டியாக விடணும்னு வச்சுக்கலாம். ஸ்கீமா equal to at ஸ்கீமா 404க்கு வந்து நம்ம எந்த கிளாஸும் மென்ஷன் பண்ணாலும் அப்படியே விட்டுருவோம். சப்போஸ் நமக்கு ஏதாவது கிளாஸஸ் மென்ஷன் பண்ணணும் அப்படின்றதுனா நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸ்கீமா ஃபங்க்ஷன் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ ஸ்கீமா ப்ராக்கெட் வந்து பர்ஃபெக்டாக க்ளோஸ் பண்ணணும். ஸோ ஹியர் ஓகேங்களா. ஸோ சேவ் பண்ணிக்கிறேன். தென் இப்போ நம்ம அதை போய் ரெஃப்ரெஷ் பண்ணுவோம் மறுபடியும். ஸோ பார்த்தீங்கன்னா 200 அடுத்து வந்து 404 நாட் ஃபவுண்ட் வந்துருச்சுங்களா. தென் சேம் ஃபார் 500 அதை வந்து போட்டுடலாம். சேம் இதை அப்படியே எடுத்து போட்டு 500 பை டிஃபால்ட்டாக இன்டர்னல் சர்வர் வரும். ஸோ அதை அப்படியே அங்கே ஆட் பண்ணிடுவோம் வச்சுக்கோங்களேன். பார்த்தீங்கன்னா இன்டர்னல் சர்வர். ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளால் வந்து எரர்ஸும் நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கணும். ஐ மீன் எரர்ஸும் இல்லை, லைக் என்ன டைப் ஆஃப் ரெக்வஸ்ட் வரணும் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ண முடியும். லைக் டேட்டா வந்து பர்ஃபெக்டாக வந்து டிஸ்பிளே பண்ண வைக்க முடியும்னு வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா லைக் இந்த ஸ்வாகர் யூஐ index.html URL என்டர் பண்ணுறோம் பார்த்தீங்களா. ஸோ இதுக்கு பதிலாக வந்து லைக் நம்மளே வந்து ஒரு கஸ்டமைஸ்ட் URL வந்து நம்மளால் ஆட் பண்ண முடியும். ஸோ ஃபார் தட் எடுத்து யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். தென் application.properties பார்த்தீங்கன்னா spring doc dot swagger hyphen qa dot path filter. So tutorial doc. ஓகே. ஸோ இப்போ நான் வந்து ஆக்சஸ் பண்ண போகிறேன். ஸோ ஸ்வாகர் இல்லாமல் tutorial doc நான் இது பண்ணனே index.html கூட்டிட்டு போச்சு பார்த்தீங்களா. ஸோ tutorial doc tutorial doc ரீடைரக்ட் பண்ணிச்சுங்களா. தென் அதே மாதிரி இந்த API டாக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ API டாக்ஸுக்கு பதிலாக நம்மளும் கஸ்டமைஸ் பண்ண முடியும் நம்மளாலையும். ஸோ சேம் spring doc dot API docs dot path equal to tutorial json. சேம் fresh tutorial json. ஸோ json. ஸோ பார்த்தீங்களா. ஸோ ஜேசன் டைப் வந்து நமக்கு வந்து இதில் வந்து கஸ்டமைஸ் பண்ணி வந்துச்சு. ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம மல்டிபிள் கஸ்டமைசேஷன் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ அது வந்து லைக் இந்த ஒரு ஸ்மார்ட் கோர்ஸ் பார்த்தாது. லைக் இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பேசிக் இன்ஃபோ இந்த வீடியோ கொடுக்கணும் வச்சுக்கலாம். ஸோ இன்னும் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து கோர்ஸ் பண்ணால் நீங்கள் கமெண்ட்ஸில் ஆட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் டீட்டெயில் ஸ்வாகர் எப்படி வந்து ஃபுல் டீட்டெயிலாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அதோட கான்ஃபிகரேஷன் எல்லாத்தையும் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலில் நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching.